ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வடகறி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்ச கடலைப்பயிறு எடுத்து மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஒரு தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பயிறு எடுத்து அதில் அடை மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நல்லா வெந்ததும் 2 பக்கம் திருப்பி போடுவோம். நல்லா இட்லிக்கு தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷன். சுட சுட தோசைக்கு வடகறி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை வேணால் சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஆனால் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வேறு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம உதுத்து தான் போட போகிறோம். எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, இலை, கிராம்பு, அன்னாசி பூ எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த அடையை எடுத்து ஆற வச்சு நல்லா உதுத்து வச்சுக்கலாம். சைடில் அதை வச்சுட்டு இதை வதக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்களா. இதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசாலாலாம் எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உதுத்து வச்சுருந்த வடையை அதில் போட்டு கிண்டிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். நம்ம திருப்பி மூடி போட்டு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி நல்லா வெந்து தண்ணியெலாம் சுண்டி வந்திருக்குன்னு. கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டுங்க, ஏன்னா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா தண்ணிலாம் சுண்டி எப்படி கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்றப்ப இந்த வடகறி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வைக்கலாம். வடகறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மாதிரி இதேமாரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.